ஒருவேளை நேரடியாக செந்தில் பாலாஜியே செய்திருப்பாரா அல்லது அவரை செய்ய ஊக்குவித்திருப்பார்களா? அப்பொழுதுதான் உங்களுடைய வழக்குகளை நாங்கள் தாமதப்படுத்துவோம் என்று சொல்லி ஒருவேளை தனக்காக பணத்தை எடுத்துக் கொண்டாரா இல்லது திமுக தலைமைக்காக இவர் பணத்தை சம்பாதித்து கொடுத்தாரா என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் எனக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே அமலாக்கத்துறை இப்பொழுது மிக தீவிரமாக இதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டார். நிச்சயமாக அவருக்கு சம்மன் அனுப்பி மீண்டும் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பும். அதாவது கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி தாங்க இருந்தது. நாடாளுமன்றத்துல ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இவங்க இருக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? நீட்டுக்கு ஏன் குரல் கொடுக்கல? நீட்டுக்காக குரல் கொடுக்கப்பட்டதா அல்லது அருமையான பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களா என்றுதான் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களே தவிர நீட் மாணவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுத்தது போல எனக்கு தெரியவில்லை. இன்று காலை முதலே செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்புடைய பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பரபரப்பான சோதனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில திமுக ஆட்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக ஊழல் அடிப்படையில் இந்த சோதனை இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது செந்தில் பாலாஜி தொடர்ந்து வழக்குகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது புதிதாக அவருடைய வீட்டிலே ரைடு வருவதாக எனக்கு தெரியவில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயத்துல அவர் மந்திரியாக இருந்த சமயத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பேரிலே வழக்குகளை தொடர்ந்து அவரை இதனால் கடந்த திராவிட ஆட்சியிலே அவர் சிறை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனாலதான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வந்தார், அப்படியாவது தன்னுடைய வழக்குகளும் தப்பிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஒரு நல்ல மனிதர் என்ன செய்திருக்குன்னா, ஒரு முறை நம்ம மேல வழக்கு வந்துடுச்சு, அதுக்கு பிற்பாடு நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் அதே தவறான காரியத்தை செய்யாதபடிக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சிறைக்கும் சென்று விட்டார். அப்படிப்பட்ட மனிதர் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழலில் பயங்கரமான காரியத்தை அவர் செய்திருக்கின்றார். என்னுடைய ஒரு பார்வை என்னவென்றால், ஒருவேளை நேரடியாக செந்தில் பாலாஜியே செய்திருப்பாரா அல்லது அவரை செய்ய ஊக்குவித்திருப்பார்களா? அப்பொழுதுதான் உங்களுடைய வழக்குகளை நாங்கள் தாமதப்படுத்துவோம் என்று சொல்லி ஒருவேளை செந்தில் பாலாஜியை ஊக்குவித்து இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழலிலே தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி செந்தில் பாலாஜியின் மேல் பழியை போட்டுவிட்டு இப்பொழுது அவர்கள் எல்லாம் தப்பித்து விட்டார்கள். இப்பொழுது செந்தில் பாலாஜி வீடு முழுக்க இப்பொழுது இடி ரைடு, பிறகு எல்லா ரைடும் போய் கொண்டு இருக்கின்றது. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து அரசியலே நிலை நிற்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோக்காக இவர் உழைத்து இவர் தனக்காக பணத்தை எடுத்துக் கொண்டாரா இல்லது திமுக தலைமைக்காக இவர் பணத்தை சம்பாதித்து கொடுத்தாரா என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் எனக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளிலே எவ்வளவு தமிழ்நாட்டை சுரண்டி எடுக்க முடியும் என்று நினைத்தார்களோ அவ்வளவாக சுரண்டி எடுத்தார்கள். செந்தில் பாலாஜியை கொண்டு எடுத்தார்கள், அதே மாதிரி சேகர் பாபுவை கொண்டும் எடுத்தார்கள். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சியிலே இருந்த அந்த குடும்ப ஆட்சியானது மிக தெளிவாக கொள்ளையடிப்பதற்காக தான் கடந்த 5 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கின்றார்களே தவிர மக்களுக்கான சேவையில் ஒன்றும் செய்யவில்லை என்று திட்டமாக என்னால் சொல்ல முடியும். ஆகவே இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்குள்ளே கால் எடுத்து வைக்காதபடிக்கு தமிழக மக்கள் தான் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விசேஷமாக அருமையான மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி ஜோசப் விஜய்க்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். தொடர்ந்து இதை செயல்படுத்துங்கள். கடந்த ஆட்சியிலே யாரெல்லாம் தவறு செய்தார்களோ கட்டாயம் நீங்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பெருவாரியாக உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து உங்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்திய தேசிய சிறுபான்மையினர் கட்சியானது கட்டாயம் அருமையான முதலமைச்சர் ஜோசப் விஜயோடு கூட எப்பொழுதும் நாங்கள் இணைந்து உங்களோடு கூட மக்களுக்காக சேவை செய்வதிலே நாங்கள் நிச்சயமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்.
இந்த சோதனை ஒரு புறம் என்றால், தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவரிடம் 4 மணி நேரம் விசாரணை என்பது மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக சம்மன் அனுப்பி முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படலாம் அப்படின்ற தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. அடுத்தது அமலாக்கத்துறை உள்ள வருவதற்கான வாய்ப்பு, கைது நடவடிக்கை அப்படின்றது அடுத்தடுத்த நடவடிக்கை பாயக்கூடுமா சார்? நிச்சயமாக. அதாவது அமலாக்கத்துறை இப்பொழுது மிக தீவிரமாக இதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ம். நிச்சயமாக அவருக்கு சம்மன் அனுப்பி மீண்டும் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பவும் அவர்கள் முடிவு செய்து விட்டார். அது மட்டுமல்ல, நிச்சயமாக இந்த வழக்கு தீவிரம் அடைந்தால் அரசியல் வாழ்க்கையை இவர் மறக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். அதைதான் அருமையான இந்த தாவேக அரசானது செய்ய வேண்டும். மீண்டும் இவர்கள் அரசியலுக்கு வந்தால் திரும்ப திரும்ப இவர்களுக்கு செய்த காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்வார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த தாவேக அரசானது இதுல கட்டாயம் இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் அரசியலுக்குள்ளாக வராதபடிக்கு நிச்சயமாக எச்சரிக்க வேண்டும். அதற்கான காரியத்திலே முற்பட வேண்டும். நான் நிச்சயமாக அந்த காரியத்திலே அவர்களுக்கு எங்களுடைய எல்லா நிலைப்பாடிலும் நாங்கள் தாவேகாவோடு கூட இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சார்? கர்நாடக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் கட்டிதான் தீர்வோம் அப்படின்ற குறிக்கோளோட இருக்காங்க இல்லையா சார்? மேகநாத அணையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே ஒரு சிலருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது மேகநாத அணையை கட்டினாலும் அவர்களால் அந்த தண்ணியை அவர்களால் நிறுத்த முடியாது. காவேரி தண்ணி புரண்டு வரும் பொழுது நிச்சயமாக எத்தனை அணைகள் கர்நாடக அரசு தடுத்து நிறுத்தினாலும் அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது. காரணம் அவ்வளவாக காவேரி தண்ணீர் நிச்சயமாக அதிகமாக வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, இந்த காவேரி ஆறு எங்கெல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கின்றதோ அங்கு அதிகமாய் வரக்கூடிய அந்த இடங்களிலே ஒருவேளை தமிழ்நாட்டிற்குள்ளாகவே நல்ல அணைகளை எப்படி காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே எப்படி அணை கட்டினாரோ அதே மாதிரி தாவேகா அரசாங்கம் நல்ல ஒரு அணையை கட்டினார். அருமையான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பெயர் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம மற்ற மாநிலத்துக்கு கடந்து செல்வதை காட்டிலும் நம்முடைய மாநிலத்திலே பல காரியங்களை செய்யலாம். இன்றைக்கு கூட நான் ஓசூர் பகுதி, கிருஷ்ணகிரி பகுதியிலே நான் சுற்றி கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அநேக ஏரிகளை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த மேகதாது என்ற அணையை காட்டிலும் இந்த பெரிய பெரிய ஏரிகளை இன்னும் தூர்வாரி பெரிதாக கட்டி அங்கிருந்து காவேரி தண்ணீர் வரும்பொழுது இந்த ஏரிகளிலே சேமித்து வைத்து நம்முடைய விவசாயிகளுக்கு அந்த ஏரிகளில் தண்ணீர் பாய்ச்சி கொடுத்து நல்லது செய்தால் அருமையான தாவேகா அரசாங்கம் நிச்சயமாக மக்களுக்கு நன்மை செய்து என்று சொல்லி கட்டாயம் செய்யலாம். இந்த அணையை காட்டிலும் நம்முடைய அணையை கட்டி பாலாற்றிலே அநேக தண்ணீர் வீணாக ஓடிக்கொண்டு கடலுக்குள்ளே செல்கின்றது. ஆக இங்கு இந்த இடங்களில் எல்லாம் அணை கட்டி நல்ல பெயர் எடுக்கலாம். இதன் மூலமாக விவசாயம் பெருகும் தமிழ்நாட்டிலே. இதை கட்டாயம் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்வார் என்று சொல்லி நிச்சயமாக நான் நம்புகின்றேன். நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் விசிகா, திருமாவளவன், சு வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் வந்துட்டு நீட்டுக்கு கடுமையான குரலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களே, எப்படி நீங்க பாக்குறீங்க? இதனால அமளியும் ஏற்பட்டு இருக்கு, நாடாளுமன்றம் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி தாங்க இருந்தது. நாடாளுமன்றத்துல ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இவங்க இருக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? நீட்டுக்கு ஏன் குரல் கொடுக்கல? நீட்டுக்காக குரல் கொடுக்கப்பட்டதா அல்லது அருமையான பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களா என்றுதான் நான் கேள்வி கேட்க வேண்டும். நிச்சயமாக மாணவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை. என்னுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் இவர்கள் இந்த பாஜக அரசுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களே தவிர நீட் மாணவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுத்தது போல எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக நீட் தேர்வுக்கு ஏன் இவர்கள் எதிர்குரல் கொடுக்க வேண்டும்? திமுக அரசுல இருக்கக்கூடிய திமுகவில் வங்கம் வகிக்கக்கூடியவர்கள் தான் மருத்துவ கல்லூரியை வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த மருத்துவக் கல்லூரியிலே இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நஷ்டம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. மாணவர்கள் சேர்க்கையில அவர்கள் முடியவில்லை. அருமையான பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டிலே 2025ஆம் ஆண்டில செப்டம்பர் மாதத்திலே மிக தெளிவாக சொன்னார் என்னவென்றால் 50%
நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி 50% இடஒதுக்கீடு என்றால் நீட் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வரும் பொழுது அவர்களுக்கு அந்த இடத்திலே இவர்கள் கட்டாயம் 50% தனியார் மருத்துவக் கல்லூரியும் கொடுத்தாக வேண்டும். அப்படி மருத்துவக் கல்லூரி அரசாங்கத்திற்கு 50% கொடுக்கும் பொழுது இவர்களால் என்ன செய்ய முடியாது? 10 லட்சத்துக்கு மேல் அந்த மாணவர்களிடத்திலே ஃபீஸ் வாங்க முடியாது. ஆகவே இந்த ஃபீஸ் வாங்காவிட்டால் இவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். நான் என்ன தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து விட்டீர்கள். அதே நேரத்தில் சமூக பார்வையிலே சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால சமூக பார்வையில செல்லக்கூடிய மருத்துவ கல்லூரியாக உங்களது இருக்குமானால் நிச்சயமாக நீட்டுக்கு ஆதரவாக தான் நீங்க இருப்பீங்களே தவிர நீட்டிற்கு எதிர்ப்பாக இருக்கவே மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு பாராளுமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு இப்ப என்ன பண்றீங்க? நீட்டுக்கு எதிராக பேசுறா என்ன அர்த்தம்னா நீங்க என்னமோ தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே உங்களை நீங்கள் பெரிதாக காண்பிப்பதற்காக இந்த காரியத்தை செய்கின்றனர். ஆகவே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சியானது நிச்சயமாக வன்மையாக இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீட்டுக்கு எதிராக இருக்கின்றவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேர்வு முறைகேடுகளால பாத்தீங்கன்னா நாட்டின் எதிர்காலம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி எழுப்புறாரு. உங்களோட பதில் என்ன சார்? அதாவதுங்க இந்த தேர்வு எப்ப ஆரம்பிச்சது? முதல்ல காங்கிரஸ் காலத்துல முதல்ல ஆரம்பிச்சது இல்லையா? அத அவங்க சிந்திக்கலையே. இவங்கதான் முதலாவது நீட்டு தேர்வை கொண்டு வரன்னு சொன்னவங்க இவங்கதான். அப்பொழுது பாஜக எதிர்கட்சியாக இருந்தது. இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் நீட்டையே கொண்டு வந்தார்கள். சரி, தேர்வு முறை சரியில்லை என்று சொன்னால் அந்த தேர்வு முறையை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை காட்டிலும் நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வாங்க, அப்போதான் நீட்டுக்கு அது மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை கொண்டு வாங்க. அதுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சு வன்முறையை கிளப்பி விடுவது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு சரியல்ல. அதுவும் காங்கிரஸ் தலைவருக்கு, காங்கிரஸ் உள்ள அத்தனை பேருக்கும் இது நல்லதல்ல என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும்.